அதே மாதிரி நாயக்கர் அப்படிங்கிறது வந்து தெலுங்கு வார்த்தைன்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நாயக்கன் அப்படிங்கிறது வந்து தெலுங்கு வார்த்தை கிடையாது, அது தமிழ் வார்த்தை. சோழர்களோட படை தளபதிகளுக்கு பேர் நாயக்கன்னு பேர். நாயக்கன் மாதண்ட நாயகன். மாதண்ட நாயகன்னா கமாண்டர் இன் சீஃப். அவருக்கு கீழே இருக்கிற தளபதிக்கு பேர் தண்டநாயகன். அதுக்கு கீழே இருக்கிற தளபதிக்கு பேர் நாயகன். மாதண்ட நாயகன், தண்டநாயகன், நாயகன். இந்த பெயர்கள் தான் வந்து பின்னாடி சோழர்கள் அவ்வளோ ஃபேமஸாக இருந்த காலத்தினால விஜயநகர பேரரசுலேயே அந்த பேர் எடுத்துக்கிட்டாங்க, நாயக்கர் அப்படின்னு. இந்த நம்ம இங்கே நாயக்க மன்னர்கள் ஆட்சின்னு சொல்கிறோமே, அதுக்கு பேரே எப்படி வந்தது? கிருஷ்ணம நாயக்கர்னு தான் பேர். கிருஷ்ணம நாயக்கர்ன்றது ஜாதி பேர் கிடையாது, அவர் படை தலைவர்ன்றது தான் அர்த்தம் அதில். ஏன்னா அந்த பேர் நீங்கள் வேற எங்கே பார்க்கலாம்னா இலங்கையில் பார்க்கலாம். சிரிமாவோ பண்டார நாயக்கேன்னு அந்த பேர் எங்கேருந்து வந்தது? அப்போ சோழர்கள் ஆட்சி செய்த இடத்துல பூரா இந்த நாயக்கா அப்படின்ற பேர் வந்து இருக்குது, படை தளபதின்றது. அதே மாதிரி தான் இந்த கோணி